ஆண்டவர் வறுமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, இந்த நாளில் கூட சிறார்களை சீரழிக்காதீர். டு நாட் கரப்ட் த சில்ட்ரன். இன்றைய நாட்களிலே சிறுவர்கள் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதை செய்தித்தாள்களிலே அவர்களை குறித்து வருகிற செய்திகளில் இருந்து நாம் தெரிந்து கொள்ளலாம். சில வருஷங்களுக்கு முன்பு இருந்த சிறுவர்களுடைய மனநிலைக்கும் இந்நாட்களில் வளர்ந்து வருகிற சிறுவர்களுடைய மனநிலைக்கும் மிக அதிகமான வேறுபாடு இருக்கிறது. அதற்கு காரணம், ஒரு 50-60 வருஷங்களுக்கு முன்பாக இருந்த சிறுவர்களுக்கு அவங்க ஊரை விட்டு ஒரு 5 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற பகுதிகள் தான் தெரியும். அந்த பகுதிகளில் நடக்கிற காரியங்கள், அதுல அவங்க பழகின நபர்கள், அந்த ஒரு சின்ன வட்டம் இருந்தது. நாளடைவில் இந்த வட்டம் பெரிதாகிக் கொண்டே போனது. இப்பொழுது இந்த சிறுவர்களுடைய கரங்களிலே செல்போன் என்ற ஒரு ஆயுதம் வந்துவிட்டது. நீங்க வாங்கி கொடுக்காவிட்டாலும் உங்கள் கைகளில் இருக்கிறதை பிள்ளைகள் அவ்வப்பொழுது வாங்கி பார்க்கிறார். ஆக இன்னைக்கு இருக்கிற பிள்ளைகள் நம்மை காட்டிலும் உலகத்தின் காரியங்களை அவர்கள் எப்படி அறிந்து வைத்திருக்கிறார்கள் என்பதுதான் மிக நாம் சிந்திக்க வேண்டிய ஒரு காரியம். எந்த கோணத்திலே இந்த உலகம் அவர்களுக்கு தெரிகிறது. இந்த செய்தியை நான் அதிகமாக கடந்த சில நாட்களாக தியானித்துக் கொண்டிருந்த பொழுது கர்த்தர் என்னோடு பேசிய காரியங்களை நான் உங்களிடம் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். சிறுவர்களுக்கு உணவு கொடுக்காமல் இருக்கக்கூடாது. சிறுவர்களுக்கு கெடுதல் தருகின்ற உணவு கொடுக்கக்கூடாது. சிறுவர்களுக்கு நன்மை பயக்கின்ற உணவு கொடுக்க வேண்டும். இந்த 3 காரியங்களை பார்க்கும். உணவு கொடுக்காம இருக்கக்கூடாது. நாம் கொடுக்கிற உணவு கெட்ட உணவாகவும் இருக்கக்கூடாது. நாம் கொடுக்கிற உணவு நன்மை தருகின்ற உணவாக இருக்கணும். நாம் எந்த அளவுக்கு நம்முடைய பிள்ளைகளை குறித்து சிந்திக்கிறோமோ அதனுடைய விளைவுதான் நமக்கு நல்ல பிள்ளைகள் நம் வீட்டிலிருந்து எழும்புவார்கள். இது ஒரு குடும்பம் சார்ந்த காரியம் மாத்திரமல்ல. ஐயா ஜெபிக்கும் போது அழகாக சொன்னார்கள், இதிலே சமுதாயத்தின் பங்கும் இருக்கிறது, திருச்சபையின் பங்கும் இருக்கிறது, கல்வி நிலையங்களுடைய பங்கும் இருக்கிறது. அவரவர்களிடத்திலே வருகிற குழந்தைகளுக்கு அவரவர்கள் செய்ய வேண்டிய கடமைகளை சரியாக செய்ய வேண்டும். நான் திருச்சபைகளிலே அந்த முன் வரிசையில அமர்ந்திருக்கிற குழந்தைகளை என்னுடைய செய்தி வேளைகளிலே பார்ப்பதுண்டு. அப்பொழுது நான் அநேக நேரங்களிலே நான் என்னுடைய இருதயத்துக்குள் அழுது இருக்கிறேன். கடந்த வருஷத்திலே ஒரு ஆராதனையிலே செய்தி கொடுக்கும்படியாக ஒரு திருச்சபையை அழைத்திருந்தார். அந்த ஆராதனைக்கு கிட்டத்தட்ட 700-800 பேர் வந்திருப்பார். நானும் அந்த ஆராதனையிலே உட்கார்ந்திருந்தேன். ஆராதனை முடிந்த பிறகு ஒரு ரிட்ரீட் ஒழுங்கு செய்திருந்தார்கள். அதிலே செய்து கொடுக்கும்படியாக நான் அழைக்கப்பட்டிருந்தேன். அந்த ரிட்ரீட்ல அப்படியே திருச்சபை காலியாகிவிட்டது. ஒரு 100-150 பேர் இருப்பார்கள். அதில் சிறுவர்களே இல்லை. நான் அன்றைக்கு வீட்டில் வந்து வேதனையோடு அழுதேன். அது என்னை ரொம்ப பாதித்தது. நீயும் திருந்த மாட்டா, உன் பிள்ளையும் திருந்த விட மாட்டா, ஆனா சமுதாயம் கெட்டு போச்சுன்னு உன் வீட்டுக்குள்ள பேசிக்கிட்டே இருப்பா. உன் பிள்ளைக்கு எங்க நல்ல ஆகாரம் கிடைக்குமோ அந்த இடத்துல உன் பிள்ளை நீ உட்கார விடுறது இல்லை. உனக்குள்ள ஒரு பிளான் வச்சிருக்கிற, அந்த பிளானை நீ செய்துகிட்டு இருப்ப.
கடைசியில உங்க வீட்டுல ஒரு கொலைகாரனோ, ஒரு கொள்ளக்காரனோ, ஒரு விபச்சாரனோ வளருவான். என்னை மிக அதிகமாக அன்றைக்கு நான் அழுது. நான் சிறுவனாக இருந்த நாட்களிலே என்னுடைய திருச்சபையினுடைய உபதேசியாருக்கு என்னை அடிக்கிற உரிமை உண்டு. என்னுடைய திருச்சபையினுடைய செக்ஷனுக்கு என்னை அடிக்கிற உரிமை உண்டு. சர்ச் கேம்பஸ்குள்ள என்ன தப்பு பண்ணாலும் சபை மூப்பர்கள் மண்டையில நச்சுன்னு ஒரு கொட்டு வச்சுருவாங்க. அவர்கள் பெரிய பரிசுத்தவான்கள் கிடையாது, ஆனால் நல்லவர்கள். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளையே, இன்னைக்கு இந்த சமுதாயத்தை கெடுக்கிறதிலே கிறிஸ்தவ குடும்பங்களும் கிறிஸ்தவ திருச்சபைகளும் தங்களுடைய பணியை சரியாக செய்யாமல் அவர்கள் இந்த கெடுதலுக்கு காரணமாக இருக்கிறார். நான் ஒருவன் தப்பு செய்கிற தப்பு எந்த உலகத்தில் இந்த திருச்சபையை பாதிக்கும் அல்லது இந்த குழந்தைகளை பாதிக்கும் என்று நீங்கள் நினைக்கலாம். ஆனால் பிள்ளைகள் எல்லாவற்றையும் உற்று கவனிப்பார்கள். நான் ஏன் செய்திக்கு செல்வதற்கு முன்பதாக இவ்வளவையும் சொல்கிறேன் என்றால், இதுதான் செய்தியினுடைய பேஸ்மெண்ட், அஸ்திபாரம். கடந்த வாரத்திலே ஒரு செய்தித்தாளிலே கேரளா மாநிலத்திலே ஒரு ஸ்கூலுக்கு போற தம்பி, அந்த ஸ்கூல்ல உள்ள பசங்க அவனை ரேகிங் பண்ணியிருக்கிறான். மிக கடினமான ஒரு ரேகிங். அந்த தம்பி அவனுடைய வீட்டினுடைய பலமாடி கட்டடம், அந்த மேல் மாடியில் இருந்து விழுந்து தன்னை மாய்த்துக் கொண்டான். எப்படி பிரச்சனைகளை எதிர்கொள்வது என்பதை அந்த குடும்பம் அவருக்கு கற்றுக் கொடுக்கவில்லை. ஒரு நொடி பொழுதிலே பல வருஷங்கள் கஷ்டப்பட்டு பெற்று வளர்த்து ஆளாக்கிய குழந்தையை இழந்து விட்டு அந்த குடும்பம் நெருக்கடியாக இருக்கிறது. அவன் சென்ற அந்த கல்வி சாலை அவனுக்கு அந்த நற்காரியத்தை கற்றுக் கொடுக்கவில்லை. எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை பார்ப்போம். மத்தேயு 18:10. இந்த சிறியரில் ஒருவனையும் அற்பமாய் எண்ணாதிருங்கள், அற்பமாய் எண்ணாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அவர்களுக்குரிய தேவதூதர்கள் எப்போதும் என் பரமபிதாவின் சமூகத்தை தரிசிக்கிறார்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த சிறியரில் ஒருவரையும் அற்பமாய் எண்ணாதிருங்கள். சின்ன பிள்ளைப்பா, அதை கண்டுக்காத, அப்படி சொல்லாதீங்க. அந்த குழந்தைகளுக்குரிய முக்கியத்துவத்தை நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள். இயேசு கிறிஸ்து சொன்ன ஒரு காரியம், அவர்களுக்கு ஒவ்வொருவருக்கும் தேவதூதர்கள் இருக்கிறார்கள். நீ பண்ணுகிற கெடுதலினாலே அந்த பிள்ளை கெட்டு போனால் நீ அழியாத ஒரு தீமையை உனக்கு வருவித்துக் கொள்கிறார். அந்த தேவதூதர் என்ன சொல்லுவாங்க பரலோகத்துல, பிதாவின் சமூகத்துல? இந்த குழந்தை கெட்டு போறது அவன் தகப்ப முக்கியமான காரணம், அவன் தாய் முக்கியமான காரணம், அந்த சபையில இருக்கிற மூப்பர்கள் முக்கியமான காரணம், மேய்ப்பன் முக்கியமான காரணம், அந்த சபையில இருக்கிற விசுவாசிகள் காரணம் என்று சொல்ல மாட்டானா? அதைத்தான் இங்க ஆண்டவர் சொல்லுகிறார். நீங்க அற்பமா எண்ணாதீங்க, you will be reported. நீங்கள் குற்றம் சாட்டப்படுவீர்கள். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, இந்த பிள்ளைகள் நீங்கள் சரியாக உருவாக்காவிட்டால் இன்னும் ஓரிரு வருஷங்களுக்குள்ளதாக இந்த உலகம் கெட்டு போன பிள்ளைகளினாலே நிரம்பி இருக்கும். கல்பிரிட், குற்றவாளிகளான குழந்தைகளினாலே நிரம்பி இருக்கும். இப்பவுமே நம்ம அங்கொன்று இங்கொன்றுமாக பார்க்கிறோம். சிறுவர்கள் இன்னைக்கு கொலைகாரர்களாக மாறிக்கொண்டிருக்கிறார். அவர்களுக்கு அதுதான் அடுத்த ரெமடியா தருது. இதற்கு காரணம் செல்போன் என்று ஒரே வார்த்தையில நீங்கள் சொல்லி முடித்து விட முடியாது. அந்த செல்போன் அவர்கள் கரங்களிலே கிடைக்கும், இனிமேல் அது கிடைத்தான் ஆகும். நம்ம கொரோனா காலத்திலேயே அவங்களுக்கு அதை கொடுத்துதான் படிக்க சொல்லி கொடுத்தோம். கத்தியை எப்படி உபயோகிக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுக்க வேண்டும், செல்போனை எப்படி உபயோகிக்க வேண்டும் என்று சொல்லி கற்றுக் கொடுக்க வேண்டும். கற்றுக் கொடுத்து விட்டு நீ வீட்டில் உட்கார்ந்து தகாத காட்சிகளை செல்போன்ல பார்த்து கொண்டிருக்க கூடாது.
உன்னுடைய வீட்டினுடைய டிவியில நீ தகாத காரியத்தை பார்த்துக் கொண்டிருக்க கூடாது. அவன் சிறுவன் தானே என்று நீ அற்பமா எண்ணாது. அவன்தான் இனி வரப்போகிற ஒரு மூப்பன். அவன்தான் இனி வருங்காலத்திலே ஒரு தலைவன், ஒரு பெரிய ஊழியக்காரன். அவனுக்குள்ள அநேக காரியங்கள் அடங்கி இருக்கிறது. அவன் எப்படி வளரப்போறான் என்பது நாம் ஊற்றுகிற தண்ணீரிலும் நாம் போடுகிற உரத்திலும் தான் இருக்கிறது. அவன் எப்படி கனி கொடுப்பான் என்பது. நீங்கள் மார்க் எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 13 முதல் சில வசனங்களை நான் வாசிக்கிறேன். மார்க் 18:13 முதல். அப்பொழுது இயேசு, சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் அவரை தொடும்படிக்கு அவர்களை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அப்பொழுது சிறு பிள்ளைகளை அவரை தொடும்படிக்கு அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். கொண்டு வந்தவர்களை சீஷர்கள் அதட்டினார்கள். இயேசு அதை கண்டு விசனம் அடைந்து, நல்லா கவனிக்கணும், ஒரு தேவகுமாரன் சொல்கிற வார்த்தையை பாருங்கள், அவர் விசனம் அடைந்தார். குழந்தைகள் அவரை நெருங்குவதை தடை செய்வதை பார்த்து அவர் விசனம் அடைகிறார். சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருகிறதற்கு இடம் கொடுங்கள், அவர்களை தடை பண்ணாதீர்கள். தேவனுடைய ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையது. எவனாகிலும் சிறுபிள்ளை போல் தேவனுடைய ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அவன் அதில் பிரவேசிப்பதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி அவர்களை அணைத்துக் கொண்டு அவர்கள் மேல் கைகளை வைத்து அவர்களை ஆசீர்வதித்தார். இந்த சிறு பிள்ளைகளை தனக்காக உருவாக்குவதுதான் கர்த்தர் விரும்புகிற காரியம். அவன் இந்த உலகத்து பாவத்துக்குள்ள விழும் முன்பதாக அந்த குழந்தைகளை அவருக்காக உருவாக்க வேண்டும். அப்ப அவருக்காக உருவாக்க வேண்டுமானால் அந்த குழந்தைகள் சின்ன வயதிலேயே அவரை நோக்கி போகும்படியாக நான் வளர்க்கணும். இந்த எக்ஸ்பீரியன்ஸ் உனக்கு இருந்தா தான் நீ உன் பிள்ளை அப்படி வளர்க்க முடியும். மிகப்பெரிய ஒரு நல்ல தேவனுடைய தாசன், ஒரு பெரிய மிஷனரி ஸ்தாபனத்தினுடைய ஃபவுண்டர், அவருடைய பழைய செய்தி ஒன்றை கேட்டுக்கொண்டிருந்தேன். அவங்க 2 பேர் பிரதர்ஸ். இவரு மூத்த அண்ணன், அவருடைய தம்பி. அவங்க கிராமத்துல வளர்ந்த நாட்கள்ல, சிறுவர்களாக வளர்ந்த நாட்கள்ல தினசரி காலையில 2 வசனம் அவங்க மனப்பாடம் பண்ணி சொன்னாதான் மார்னிங் டிஃபன் உண்டா. சண்டே ஒரு அதிகாரம் மனப்பாடம் பண்ணி சொன்னோம். காலையில அந்த டிஃபனை எடுத்து தன்னுடைய தாயார் அந்த டிஃபனை தட்டில வைத்துக் கொண்டு வசனத்தை சொல்லுவாங்களாம். நான் சாப்பிட்டுட்டு சொல்றேன்னா சொல்ல விட மாட்டாங்க. சாப்பாடு கிடையாது, அப்படியே தட்டை தூக்கி வச்சுட்டு நீ வசனத்தை சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு போ அப்படிவாங்க. அவர்கள் மிக அழகாக அந்த வார்த்தை சொன்னார்கள். நானும் என்னுடைய தம்பியும் நடந்து போகும்போது ஊர்ல எல்லா அம்மாவும் நல்லா இருக்கிறாங்க, நம்ம அம்மா ஏன் கொடூரமா இருக்காங்க. ஆனால் இன்னைக்கு ஒரு மிஷனரி ஸ்தாபனத்தினுடைய ஃபவுண்டர், உண்மையான தேவனுடைய பரிசுத்தவான்களை உருவாக்கிய மிகப்பெரிய ஊழியக்காரர், அநேகம் புத்தகங்களை இந்த உலகத்துக்கு கொடுத்தவர். அதற்கு காரணம் அந்த சின்ன வயதிலேயே தினசரி அவரை 2 வசனங்கள் படிக்க வைத்து, ஓய்வு நாளிலே ஒரு அதிகாரத்தை படிக்க வைத்து, கர்த்தரை, சாப்பாட்டை மட்டும் ஊட்டி வளர்க்கல, சாப்பாட்டை விட மிக முக்கியமாக கர்த்தரை ஊட்டி வளர்த்தார். நம்ம பிள்ளைகளுக்கு என்ன கொடுக்கிறோம்? நீ கொடுக்கிற சத்தான நல்ல உலக பிரகாரமான உணவை நான் சொல்லவில்லை. ஏழைகள் அவர்களால் முடிந்த சத்து உணவை கொடுக்கிறார்கள். நடுத்தர வகுப்பினர் இன்னைக்கு நல்ல உணவுகளையே கொடுக்கிறார்கள். நான் அதை சொல்லவில்லை. இந்த உலகத்திலே அவன் ஒரு பரிசுத்தமானவனாக உருவாகுவதற்கு நீ என்ன அவனுக்கு நல்ல ஆவிக்குரிய உணவுகளை கொடுக்கிறார். அது வெறும் வேத வசனத்தோடு நின்று விடுகிற காரியம் அல்ல. பியாண்ட் பைபிள், இந்த வேத வசனத்தை நீ வேத புத்தகத்துக்கு அப்பாறு என்பதை நீ பார்க்க வேண்டும். ஒரு வசனத்தை மனப்பாடம் பண்ணுகிறதுனால் மாத்திரம் அல்ல, அந்த தாயார் அந்த வசனத்தை எந்த மாதிரி அவங்களுக்கு போதிச்சிருப்பாங்க, அந்த தாயார் அவருக்கு அந்த வசனமாக வாழ்ந்து காட்டி இருப்பார். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, சிறு பிள்ளைகளை அற்பமா எண்ணாதிருங்கள். சிறு பிள்ளைகள் இயேசுவிடம் வருவதற்கு நீங்கள் தடை செய்யாதிருங்கள். மத்தேயு 21ஆம் அதிகாரம் 15, 16 வசனங்களை பாருங்கள். மத்தேயு 21, 15, 16. இயேசு செய்த அதிசயங்களையும் தாவீதின் குமாரனுக்கு ஓசனா என்று தேவாலயத்திலே ஆர்ப்பரிக்கிற பிள்ளைகளையும் பிரதான ஆசாரியரும் வேதபாரகரும் கண்டு கோபமடைந்து இயேசுவை நோக்கி,
இந்த குழந்தைகள் சொல்லுகிறதை கேட்கிறீரோ என்றார்கள். அதற்கு அவர், ஆம் கேட்கிறேன் என்றார். குழந்தைகளுடைய வாயினாலும் பாலகருடைய வாயினாலும் துதி உண்டாகும்படி செய்தீர் என்பதை நீங்கள் ஒரு காலம் வாசிக்கவில்லையா என்றார். அது சங்கீதம் 8:2 இருக்குது. கர்த்தர் குழந்தைகளுடைய வாயினாலும் பாலகருடைய வாயினாலும் துதியின் சத்தத்தை கேட்க ஆவலோடு காத்திருக்கிறார். நல்ல சர்ச்சில் கொயர் வச்சிருக்கிறீங்க, நீங்க கொயர் பிராக்டிஸ்க்கு உங்க பிள்ளைகளை அனுப்பிறீங்களான்னு தெரியல. எத்தனை பேரு நம்ம பிள்ளை கொயர்ல நின்று பாடணும்னு விரும்புறீங்கன்னு தெரியல. இன்னைக்கு எவெல்லாமோ தெருக்கள்ல பல கட்டடங்களை வாடகைக்கு எடுத்து ஆராதனை இந்த பெயரில பிள்ளைகளை அவர்கள் கெடுத்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை பரிசுத்தவான்கள் போல யூடியூப்ல போட்டு தள்ளிடுறாங்க. அவன் சினிமாவுக்கு பாட்டு எழுதி கொடுக்கிறான். மதுரையில் ஒரு போதகர் இருக்கிறார், சினிமா பாட்டையே அப்படியே பட்டவர்த்தனமாக சினிமா பாட்டு ஆராதனையை பாடுறாரு. இப்போ சமுதாயத்துக்கு மாத்திரமல்ல, கிறிஸ்தவம் என்ற பெயரிலே வருகிற கள்ள போதகர்களுக்கும் கள்ள ஊழியக்காரருக்கும் உன் பிள்ளைகளை நீ அரவணைத்து பாதுகாக்க வேண்டுமானால் உன்னுடைய வீட்டிலே நீ உன் பிள்ளைக்கு வேதத்தின் அடிப்படையிலான பயிற்சியை கொடுக்கணும். எது சரி என்பதை குறித்து வீட்டில் அநேக காரியங்களை நீங்க பேசுகிற பழக்கத்துக்கு வரணும். நீங்கள் ஒரு தெளிவான பார்வையை பிள்ளைகளுக்கு கொடுக்காவிட்டால் உலகத்திலே அவர்கள் ஒரு பார்வையை பெற்றுக் கொள்வார்கள். அது மிக பயங்கரமானது, மிக கொடூரமானது. எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, சின்ன வயதிலேயே கர்த்தரை துதிக்கிற பழக்கத்தை நம்ம பிள்ளைகளுக்கு ஏற்படுத்தி கொடுக்கணும். நம்ம வீட்டுல எல்லா வீட்லையும் ஜெப கூட்டம், இது குடும்ப ஜெபம் நடக்குதா? எத்தனை பாட்டு பாடுறீங்க? தகப்பன் பாடுறாரா இல்ல ஜெபத்துக்கு வர்றாரா? நீ எதுவுமே பண்ண மாட்டா, ஆனா உன் வீட்டுல பிள்ளை ஒழுங்கா வளரணும்னு நீ ஆசைப்பட்டேன்னா எப்படி நடக்கும்? அந்த காலத்துல ஒரு கதை சொல்லுவாங்க. காட்டுல ஒரு குழந்தை வளர்ந்தது. என்னதான் அந்த குழந்தை வளர்ந்தாலும் அந்த குழந்தை கிட்ட ஒரு மிருக குணம் தான் இருக்கும். அந்த குழந்தை வளர்கிற சூழல் அந்த குழந்தையை பாதிக்கும். ஒரு குழந்தை இந்த உலகத்திலே பெரியவனான போது அது கெட்டு போய் வளர்ந்திருக்கிறது என்றால் அதற்கு முதல் காரணம், அது சிறுவனாக வளர்ந்த வீட்டிலே அதற்கு வேண்டிய நல்ல காரியங்கள் அங்கே இல்லை, அந்த வீட்டில் இல்லை. கணவனும் மனைவியும் சண்டை போட்டுக் கொண்டே இருந்தால் அந்த குழந்தை எப்படி ஒரு நல்ல குழந்தையாக வளர முடியும்? அந்த குழந்தையோடு நல்ல காரியங்களை பேசுவதற்குரிய நபர்கள் அந்த வீட்டுல இல்லை என்றால் அந்த குழந்தை எப்படி நல்ல காரியங்களை கற்றுக்கொள்ள முடியும்? எங்கே கற்றுக்கொள்ள முடியும்? பழங்காலத்துல வீடுகள்ல எல்லாம் ஒரு பாட்டிமா இருப்பாங்க. அவங்க நைட்டு படுக்கும்போது நல்ல குழந்தைகளுக்கு நல்வழி கதைகளை சொல்லுவார். பைபிள் ஸ்டோரி எல்லாம் இல்ல, என்னைக்காவது ஒரு பைபிள் ஸ்டோரி கிடைக்கும். ஆனா அவங்க தங்களுக்கு தெரிஞ்ச எங்கெங்கோ கேட்ட குழந்தைகள் எல்லா கதைகளுமே நல்ல ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்கக்கூடிய கதைகள். இந்த குழந்தைகள் சின்ன வயதிலேயே இந்த காரியங்கள்லாம் அவங்க மனசுல அப்படி ரெக்கார்ட் ஆகி அது அவங்க ஆயுள மட்டும் அவர்களை விட்டு அது அகன்று போக. எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, கர்த்தர் குழந்தைகளை அதிகமாக நேசிக்கிறார். ஆகையினால்தான் இஸ்ரவேலின் குழந்தைகளுக்கு அவர் சில வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். நீங்கள் ஏசாயா 60:22 பாருங்கள். சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியும் ஆவான், கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்தில் இதை நடப்பித்தேன். அவருக்கு குழந்தைகள் மேல அவ்வளவு ஒரு ஆசை. நீங்க இஸ்ரவேல் ஜனங்கள் நாங்கள் இந்த வனாந்தரத்திலே செத்து போகிறோம் என்று சொல்லி கடவுளோடு நேருக்கு நேர் அவர்கள் முறையிட்ட பொழுது அவர்கள் அழிந்து போவதற்கு அவர் அனுமதி கொடுத்து விட்டார். ஆனால் அவர்கள் நாங்கள் செத்து போகிறோம் என்று சொன்ன பொழுது இருந்த அந்த குழந்தைகளை அவர் அழிவதற்கு ஒத்துக்கொள்ளவில்லை. அந்த குழந்தைகள் தான் கர்த்தர் கொடுத்த அந்த ஆசீர்வாதமாகிய கானானை அவர்கள் அனுபவித்தார்கள். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, கர்த்தர் அந்த இளம் தலைமுறையினரை மிக அதிகமாக நேசிக்கிறார். ஏசாயா 54:13 பாருங்கள். உன் பிள்ளைகள் எல்லாரும்
கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதா இருக்கும். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்த ஒரு மற்றொரு வாக்குத்தத்தை பாருங்கள். உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய சமாதானத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, நம்முடைய பிள்ளைகளுக்கு வேதத்தை நாம் போதிக்க வேண்டும். நீங்கள் ஓசியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே நமக்கு நன்கு தெரிந்த ஒரு வாக்கியம். நீ உன் தேவனுடைய வேதத்தை மறந்தாய், நான் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன். நல்லா கவனிங்க. இத ஆண்டவர் பிராக்டிக்கலா அவர் மறக்க போறது இல்லை. அவர் பிள்ளைகளை நேசிக்கிறார். அப்ப அங்க என்ன காரியம் நடக்குது? நீ வேதத்தை மறந்தா உன் பிள்ளை வேதத்தை மறந்துடுமே, பிறகு அந்த பிள்ளைக்கு என்ன ஆசீர்வாதம் இருக்கும்? அது கர்த்தரிடத்திலிருந்து என்ன ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும்? அதுதான் அதனுடைய அர்த்தம். ஏதோ இவர் பைபிளை தூக்கிறனோட கர்த்தர் கொடூரமாக அந்த பிள்ளைகளை மறந்து விடுவார் என்று பொருள் அல்ல. நீ வேதத்தை மறக்கும் பொழுது உன் குழந்தைக்கு, உன்னுடைய சிறுவனுக்கு எப்படி அது கர்த்தரை அறிந்து கொள்ள முடியும்? அதுக்கு கர்த்தரே தெரியாதே, பிறகு எப்படி கர்த்தர் அந்த குழந்தை இடத்துல அவர் தொடர்பு கொள்ள முடியும்? அது அந்த குழந்தை கர்த்தரை எப்படி தொடர்பு கொள்ளும்? என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு இதில் அமர்ந்திருக்கிற நீ எத்தனை பேர் நீங்கள் வேத புத்தகத்தை இன்னைக்கு வாசித்தீர்கள், தியானித்தீர்கள்? நீங்கள் வேத புத்தகத்தை வாசிக்காமல் உங்கள் பிள்ளையை பார்த்து இன்னைக்கு பைபிள் படிச்சான்னு கேட்கிற அனுபவம் உங்களுக்கு எப்படி வரும்? ஒரு தாயும் தகப்பனும் இந்த உலகத்துல உயிரோடு இருக்கும் வரைக்கும், ஒரு நல்ல கிறிஸ்தவ தாயும் தகப்பனும் இந்த உலகத்துல உயிரோடு இருக்கும் வரைக்கும், அவருடைய பிள்ளைகள் எத்தனை வயதானாலும் கேட்க வேண்டிய முதல் கேள்வி, தம்பி தங்கச்சி இன்னைக்கு பைபிள் படிச்சான்னு கேட்கணும். அப்பொழுதுதான் அதனுடைய மகிமை பிள்ளைகளுக்கு தெரியும். நம்முடைய வாழ்க்கையில நீங்க சாப்பிட்டியா என்று கேட்கிறோம், சத்தா சாப்பிட்டியான்னு கேட்கிறோம், டாக்டர்கிட்ட போனியான்னு கேட்கிறோம், உடம்ப கவனிச்சுக்கான்னு சொல்றோம். எல்லாமே முடிந்து போகக்கூடிய காரியங்கள். முடிவற்ற காரியத்தை குறித்து கேள்வியே கிடையாது. ஏன்னா இவனும் பைபிள் படிப்பதில்லை, இவனுடைய பிள்ளையை பற்றி அக்கறை இவனுக்கு எப்படி வரும்? இவன் எக்ஸசைஸ் பண்றான், பிள்ளை எக்ஸசைஸ் பண்ணிச்சான்னு கேட்கிறான். இவன் சத்தா சாப்பிடுறான், பிள்ளை சத்தா சாப்பிட்டுச்சான்னு கேட்கிறான். இவன் பைபிள் படிக்கிறது இல்லை, இவன் அதை பற்றி பிள்ளைகிட்ட கேட்கறதும் இல்லை. ஆக 70 வருஷமாக பிசாசுக்கு ஒரு பிள்ளையை வளர்க்கிற குடும்பமாக நாம் மாறி போகிறோம். நரகத்துக்கு செல்வதற்கு நாம் குழந்தைகளை வளர்க்கிறோம். That is the literal meaning. எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, நீங்கள் சங்கீதம் 89:30 பாருங்கள். அவன் பிள்ளைகள் என் நியாயங்களின்படி நடவாமல், என் வேதத்தை விட்டு விலகி, என் கட்டளைகளை கைக்கொள்ளாமல், என் நியமங்களை மீறி நடந்தால், அவர்கள் மீறுதலை விளாச்சினாலும் அவர்கள் அக்கிரமத்தை வாதைகளினாலும் தண்டிப்பேன். இங்க பாருங்கள், கர்த்தர் சொல்கிற வார்த்தையை பாருங்கள். அவன் பிள்ளைகள் என் நியாயங்களின்படி நடவாமல் என் வேதத்தை விட்டு விலகினால், அவர்களுக்கு இந்த வேத புத்தகம் மிகப்பெரிய சொத்து என்பதை நான் சின்ன வயதிலேயே சொன்னால்தான் புரியும். ஒரு ஏஜுக்கு பிறகு நீங்க அவ்வளவு ஈஸியா திணிக்க முடியாது. அதுக்கு பிறகு நடந்த மிராக்கிள் தான். ஒருவேளை இயேசு அறியாத பிள்ளைகள் வாலிப வயதிலே, நடுத்தர வயதிலே ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிறார்கள். அவர்கள் பல பாடுகளிலே வரும் பொழுது அந்த வேத புத்தகம் அவர்களுக்கு பெரிய சொத்தாக தெரிகிறது. ஆனால் நம்முடைய கிறிஸ்தவ குடும்பங்களிலே வளர்கிற பிள்ளைகளுக்கு நீங்கள் சின்ன வயதிலேயே அந்த வேத புத்தகத்தை மிகப்பெரிய சொத்தாக காண்பிக்க தவறிவிட்டால், அதற்கு பிறகு நீங்கள் அந்த வேத புத்தகத்தை குறித்து அவரிடத்துல எந்த வயதிலே நீங்க போதிக்க முடியாது. இன்னைக்கு சில குடும்பங்கள்ல தகப்பன் கோயில்ல இருக்கான், பிள்ளை சர்ச்சுக்கே வர்றதில்லை. ஒரு பிள்ளை வீட்டுல என்ன பண்ணிட்டு இருக்குது? உன்னுடைய பிள்ளைக்கு ஒரு கொடூரமான நோய் வந்திருக்குமே, ஆனால் நீ எத்தனை மருத்துவர்கிட்ட கூட்டு போற? நீ எத்தனை லட்சம் செலவழிக்க ரெடி ஆகிற? ஆனா நீ ஆலயத்துக்குள்ள உட்கார்ந்துட்டு இருக்கிறான், உன் பிள்ளை வீட்டுல இருக்கிறானா, காட்டுல இருக்கிறானா, ஊர் சுத்திக்கிட்டு இருக்கிறானா, எந்த பாவத்துக்குள்ள இருக்கிறான் என்பது தெரியாமல் நீ சர்ச்சுக்குள்ள உட்கார்ந்து என்ன பிரயோஜனம்? எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, நீங்க ஆண்டவருடைய காரியங்களை மிக அலட்சியமாக எடுத்துக்கொண்டிருக்கிறீர்கள். இன்னைக்கு கிறிஸ்தவம் வேற எங்கேயோ போய் கொண்டிருக்கிற இந்த செய்தி எனக்கு 45-50 நிமிஷத்துல முடிக்க முடியுமான்னு தெரியல. கடந்த வாரத்துல தென் தமிழகத்துல மிக பிரபலியமான ஒரு திருச்சபை, ஒரு பரிசுத்தமான அந்த இடத்துல போய் தங்கி இருந்து உருவாக்கிய ஒரு திருச்சபையில அசனம்.
அந்த அசன திருவிழாவில் ஒன் டே ப்ரோக்ராம். இன்றைக்கு இருக்கிற மிக பிரபலமான ஒரு நல்ல போதகர் அந்த இடத்துல ஒரு ஆராதனை நடத்தி செய்து கொடுக்கும்படியாக வந்திருக்கிறார். அந்த பாவத்தை பார்த்து அவர் கண்ணீரோடு ஜெபிக்கும் பொழுது அங்க இருந்த ஜனங்கள் பேசிக் கொண்டாங்களாம், ஒரு நல்ல நாள் பொழுதுமா எதுக்கே அவரை கூட்டு வந்தீங்க? ஒருத்தரை அழுகிறதுக்கா கூட்டிக் கொண்டு வர வேண்டும்? எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, எந்த அளவுக்கு நம்முடைய இருதயம் கரைபட்டு போனது என்பதற்கு இதை விட வேற உதாரணம் தேவையில்லை. அப்படியே பிசாசின் உருவமாக நாம் மாறி போனோம். ஒரு பரிசுத்தவான் ஒரு திருச்சபையின் பாவங்களுக்காக கண்ணீரோடு அழுது ஜெபிப்பது உனக்கு கடினமாக தெரிகிறது. நீ ஆட்டம் பாட்டம் போடணும், உனக்கு அசனம் நடத்தி நீ சோத்த பொங்கி கொட்டி சீரழிச்சு நீ கூடி கக்கன்னு தேவையில்லாத காரியங்களை பேசி ஒரு நாள் வரும், ஒரு நாள் வரும். ஐஸ்வர்யவான் ஒருவன் அந்த அக்கினி கடலில கடந்து கதறுகிறான். யாரும் தப்பிக்க முடியாது. மடத்தனமாக அறிவு கட்டவர்களாக நிர்மூலமாகி போகாதீர்கள். ஒரு குடும்பம் கெட்டது, ஒரு ஐக்கியம் கெட்டது, இன்னைக்கு ஒரு முழு திருச்சபையே கெட்டுக்கொண்டிருக்கிறது. எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, நீங்கள் ஏசாயா 30ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை பாருங்கள். ஏசாயா 30:9, இவர்கள் கலகமுள்ள ஜனங்களும் பொய் பேசுகிற பிள்ளைகளும் வேதத்தை கேட்க மனதில்லாத புத்திரருமாய் இருக்கிறார்கள். வேதத்தை கேட்க மனதில்லாத புத்திரருமாய் இருக்கிறார்கள். ஏன்? ஆரம்பத்திலேயே அதனுடைய மகிமை அவர்களுக்கு தெரியவில்லை. சின்ன வயதுல அந்த காலத்துல ஒரு பைபிள் வாங்கி கொடுத்தாங்க. அன்னைக்கு நான் நினைக்கிறேன் அந்த புக் பைபிளுடைய விலை 5 ரூபாய். 60 வருஷங்களுக்கு முன்பதாக, 55 வருஷங்களுக்கு முன்பதாக அந்த சர்ச்சுக்கு கொண்டு போய் பெரிய புக்கா இருக்கும். 3வது வகுப்பு படிக்கும் போது அந்த வேத புத்தகத்தை கையில கொடுத்து அதை கொண்டு போகும்போது அவ்வளவு ஒரு மகிமையாக தெரியும். இன்றைக்கும் நான் அந்த புத்தகத்தை வைத்திருக்கிறேன், அந்த வேத புத்தகத்தை, ஃபர்ஸ்ட் பைபிள். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, உங்கள் பிள்ளைக்கு ஒரு நல்ல வேத புத்தகத்தை வாங்கி கொடுத்து அவர்கள் அதை படிக்கிறார்களா என்பதை நீங்கள் தினசரி விசாரித்து நீங்கள் அவர்களோடு சில நேரங்கள் உங்களுக்கு நேரத்தை உருவாக்கி கொண்டு அவர்களோடு உட்கார்ந்து அந்த வேதத்தின் காரியங்களை பேசுகிற, இன்னைக்கு என்ன படிச்சா சொல்லு. உங்களுக்கு அந்த சம்பவம் தெரிஞ்சாதான் நீங்க அவங்களோட பேச முடியும். அல்லது பைபிளை எடுத்து வைத்துக் கொண்டு 2 பேரும் பேசலாமே. நீங்க நினைக்கிறீர்கள், நீங்கள் அப்படி உட்கார்ந்து பாருங்கள், உங்கள் வீட்டிலே ஒரு பரிசுத்தவான் உருவாகுவான். உங்கள் வீட்டிலே ஒரு பரிசுத்த வாட்டி உருவாகுவார். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, நீங்கள் வேதத்தை நேசிப்பதற்கு உங்க பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்கள். பிள்ளைகளை கர்த்தருக்குரியவர்களாக உருவாக்குங்கள். பிள்ளைய கற்பத்தின் கனி கர்த்தரால் கிடைக்கும் பலன். அது கர்த்தர் நமக்கு கொடுத்த மிகப்பெரிய சொத்து. அதை எப்படி நம்ம ஆண்டவருக்காக உருவாக்கணும்? நீங்க யாருக்காக உருவாக்குகிறீர்கள்? இன்னைக்கு நிறைய வீடுகள்ல பிள்ளைகள் சாத்தானுக்காக உருவாக்கப்படுகிறார்கள். இந்த வார்த்தை உங்களுக்கு கேட்க கஷ்டமா இருக்கலாம், பட் திஸ் இஸ் த ட்ரூத். இதுதான் உண்மை. நீ டிவி சீரியல் பார்க்கிற, உன் பிள்ளை டிவி சீரியல் பார்க்குது. நீ தெரியாம அசுத்தமான காட்சியம் செல்போன்ல பார்க்கிற, உன் பிள்ளை தெரியாம அசுத்தமான காட்சியம் செல்போன்ல பார்க்குது. நீ வேசித்தனம் பண்ற, உன் பிள்ளை வேசித்தனம் பண்ணுது. நீ நரகத்தை நோக்கி நடந்துட்டு இருக்கிற, அப்புறம் உன் பிள்ளை மட்டும் நான் மோட்சத்தை நோக்கியா நடக்கும்? இந்த கருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளை, ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை பாருங்கள். ஆதியாகமம் 18:19, கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றும்படியாக அவன் தன் பிள்ளைகளுக்கும் தனக்கு பின்வரும் தன் வீட்டாருக்கும் நீங்கள் நீதியையும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று கட்டளையிடுவான் என்பதை அறிந்திருக்கிறேன் என்றார். ஆபிரகாமை குறித்து அவர் ஒரு டிக்ளரேஷன், ஒரு பெரிய அறிவிப்பு கொடுக்கிறார். ஆபிரகாம் சொல்லுவான், என்ன சொல்லுவான்? அவன் தன் பிள்ளைகளுக்கும் தனக்கு பின்வரும் தன் சந்ததிக்கும் தன் வீட்டாருக்கும் நீங்கள் நீதியையும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று சொல்லுவான். கர்த்தர் சொல்றாரு, உன் ஏக புத்திரனை
நீ அன்பு செலுத்துகிற உன் மகனை எனக்கு பலியிடு என்ற உடனே அவன் எதுவும் சிந்திக்காமல் கர்த்தர் கொடுத்த பிள்ளை கர்த்தர் கேட்கிறார் என்று அவன் உடனடியாக அதை செய்வதற்கு துணிந்தவன். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, அவனுடைய கீழ்ப்படுதலை அவன் பிள்ளைக்கும் அவனுடைய சந்ததிக்கும் அவன் கற்றுக் கொடுப்பான் என்று கர்த்தர் அறிந்திருக்கிறார். உங்ககிட்ட கீழ்ப்படிதல் இருக்குதா? உங்க பிள்ளைக்கு நீங்கள் இயேசுவை எப்படி அறிமுகப்படுத்துகிறீர்கள்? நீங்கள் யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் 26ஆம் 27ஆம் வசனங்களை பாருங்கள். யாத்திராகமம் 12, 26, 27. அப்பொழுது உங்கள் பிள்ளைகள் இந்த ஆராதனையின் கருத்து என்ன என்று கேட்டால், பஸ்கா. அன்னைக்கு எகிப்து தேசத்தை கர்த்தர் வதம் பண்ணி அன்னைக்கு இஸ்ரவேலர்களை மீட்டு செல்வதற்கு முந்தின நாள் ஒரு பஸ்காவை ஆசரிக்க சொல்கிறார். அந்த வசனத்தை பாருங்க. அப்பொழுது உங்கள் பிள்ளைகள் இந்த ஆராதனையின் கருத்து என்ன என்று உங்களை கேட்டால், இது கர்த்தருடைய பஸ்காவாகிய பலி என்று சொல்ல வேண்டும். நம்முடைய வீடுகளை கர்த்தர் தப்பம் பண்ணினார். எகிப்தியர்களை அதம் பண்ணி நம்முடைய வீடுகளை கர்த்தர் பாதுகாத்தார் என்று சொல்ல வேண்டும். பாவத்திலே சிக்கி தவிக்கிற குடும்பங்களுக்கு விடுதலை கிடைக்கவில்லை. ஆனால் அவருடைய பிள்ளைகள் அவருடைய ரத்தத்தினாலே கழுவப்பட்ட நமக்கு விடுதலை என்பதை சொல்ல வேண்டும். அதுதான் பஸ்கா. எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, இது எல்லாவற்றையும் கர்த்தர் சொல்கிறார். அப்ப அவருடைய ஆசையை பாருங்க. ஒரு சம்பவம் நடந்து போனதோடு அது முடிந்து போவதில்லை. அதை சந்ததி அறிந்து கொள்ள வேண்டும். உங்க குடும்பத்துல நடந்த நன்மையான காரியங்களை நீங்கள் திருச்சபையில போய் சாட்சியாக சொல்வதை விட மிக முக்கியமான காரியம் பிள்ளைகளை கூட்டி உட்கார வைத்து உன் வாழ்க்கையில உன் பிள்ளைகள் பிறக்கும் முன்பதாக நடந்த சம்பவங்கள், உன்னுடைய தகப்பனார் உன்னுடைய தாத்தா காலத்திலே நடந்த அற்புதங்களை உங்களுடைய பிள்ளைகளிடத்தில் நீங்கள் பகிர்ந்து கொள்ள வேண்டும். இதைத்தான் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் கற்றுக் கொடுத்தார். இதை உன் சந்ததி சந்ததியாக நீ சொல் என்றார். அதனாலதான் நமக்கு இவ்வளவு பெரிய பைபிள் கிடைச்சிருக்கு. அவர்கள் சந்ததி சந்ததியாக சொன்னவை எல்லாம் ரெக்கார்ட் செய்யப்பட்டு இன்னைக்கு கம்ப்யூட்டர் இல்லாத யுகத்திலே பல்லாயிரம் வருஷங்களுக்கு முன்பாக இருந்த வார்த்தைகள் தெளிவாக எழுதப்பட்டு இன்னைக்கு நம்முடைய கரங்களிலே கிடைத்திருக்கிறது. உபாகமம் 4ஆம் அதிகாரம் 9ஆம் 10ஆம் வசனங்களை பாருங்கள். 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தினுடைய பின்பகுதியை வாசிக்கிறேன். அவர்கள் பூமியில் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம், மோசையோடு கர்த்தர் பேசுகிறார், இஸ்ரவேல் ஜனங்கள் பூமியில் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் எனக்கு பயந்திருக்கும்படி அவைகளை கற்றுக்கொண்டு நீங்கள் பிள்ளைகளுக்கும் போதிக்க கடவீர்கள். இந்த என்னுடைய கட்டளையாகிய நியாய பிரமாணத்தை கற்றுக்கொண்டு அதை உங்கள் பிள்ளைகளுக்கும் போதிக்க கடவீர்கள். உன் கண்கள் கண்ட காரியங்களை நீ மறவாதபடிக்கும் உன் ஜீவனுள்ள நாளெல்லாம் அவைகள் உன் இருதயத்தை விட்டு நீங்காதபடிக்கும் நீ எச்சரிக்கையாய் இருந்து உன் ஆத்மாவை ஜாக்கிரதையாய் காத்துக்கொள். அவைகளை உன் பிள்ளைகளுக்கும் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் அறிவிக்க கடவா. எவ்வளவு ஆசை பாருங்க கர்த்தருக்கு. நான் உனக்கு முன்னாலே செய்த அந்த விடுதலையின் காரியங்களை, அந்த மகத்துவமான அற்புதங்களை நீ உன் பிள்ளைகளுக்கும் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் சொல்ல கடவா. அப்பதான் ஒரு நல்ல சந்ததி உருவாகும். ஒருவேளை இஸ்ரவேல் ஜனங்கள் எத்தனை முறை விழுந்தாலும் இத்தனை ஆண்டுகள் கழித்த அந்த சந்ததி தாவீதின் சந்ததி என்று நிலைத்திருக்கிறது என்று சொன்னால் அங்கே இந்த கர்த்தருடைய வார்த்தை அங்கே கீழ்ப்படியப்பட்டது. அவர்கள் கீழ்ப்படிதலோடு இதை செய்தார். ஆகையினால்தான் அவர்கள் இயேசு கிறிஸ்துவை மேசியா என்று அறியாமல் இந்த நியாயப்பிரமாண வார்த்தைகளை தந்த மோசேயை அவர்கள் உயர்ந்தவராக கருதி இயேசுவிடமே வாக்குவாதம் பண்ணுகிறார்கள். அவர்களுக்கு முழு சரித்திரமும் தெரியும். இன்னைக்கு நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் இப்படிப்பட்ட தேவனுடைய மகத்துவங்களை, நீ கற்றறிந்து கொண்ட மகத்துவங்களை பிள்ளைகளோடு பகிர்ந்து கொள்கிறீர்களா? வீட்டை எதை குறித்து பேசுகின்றீர்கள்? இன்னைக்கு கிறிஸ்தவ குடும்பங்களுடைய வீடுகளில் எது அதிகமாக பேசப்படுகிறது? நீங்கள் உபாகமம் 6ஆம் அதிகாரம் 6ஆம் 7ஆம் வசனங்களை பாருங்கள். இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிற இந்த வார்த்தைகள் உன் இருதயத்தில் இருக்க கடவுது. ரொம்ப அழகா சொல்றாரு. முதலாவதாக இந்த வார்த்தைகள் உன் இருதயத்தில் இருக்க கடவுது. நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து. இதுக்கு மேல என்ன சொல்ல முடியும்? சின்சியரா கருத்தாய் போதித்து. நான் அதை ஒரு விளையாட்டு போல நினைக்க கூடாது. ஒரு சின்ன பிள்ளைக்கு சத்தியத்தை கற்றுக் கொடுப்பது ஒரு பெரிய பரிசுத்தவானை உருவாக்கும் கல்வி சாலையின் முதல் ஸ்டாண்டர்ட் உன் வீட்டுல நடக்குது. அதை கருத்தாய் போதித்து நீ உன் வீட்டில் உட்கார்ந்து இருக்கிற போதும், வழியில் நடக்கிற போதும், படுத்துக் கொள்கிற போதும், உன் குழந்தை பக்கத்துல படுத்து கிடக்கும் அல்லது உன் பேரப்பிள்ளை பக்கத்துல படுத்து கிடக்கலாம்.
அப்பொழுதும் எழுந்திருக்கிற போது, காலையிலே எழும்புற உடனே அவைகளை குறித்து பேசு. அவைகளை 9வது வசனம், அவைகளை உன் வீட்டு நிலைகளிலும் உன் வாசல்களிலும் எழுதுவாயா. உன் வீட்டுக்குள்ள எங்க பார்த்தாலும் வசனமா இருக்கட்டும். அது கூட வாக்கு தத்துவங்களை தான் எழுதுறோம். கண்டிப்பின் வசனங்களை யாருமே எழுதுறது இல்லை. பயமா இருக்குல்ல? அது கண்டிப்பா எழுதணும். அப்பொழுதுதான் பிள்ளைகள் பேலன்ஸ்டாக வளருவார்கள். சத்தியத்துல நீ கண்டிப்பின் வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியும் பொழுதுதான் நீ கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள முடியும். நாம் வீட்டிலே எதை குறித்து பேசுகிறோம்? இந்த மாதிரி வசனத்தை பேசுகிறோமா? இல்ல உன் கமிட்டி எலெக்ஷனை குறித்து வீட்டுல பேசுறியா? அவன் அதை பேசினா அவன் அதை பேசினான்னு சொல்லி பேசிக் கொண்டிருக்கிறீர்களா? இன்னைக்கு அநேக கிறிஸ்தவ வீடுகளிலே ஒரு கிராமமே 2ஆ பிரிஞ்சிருக்குங்க. இவன் வீட்டுல நல்லது நடந்தா அவன் போக மாட்டான், அவன் வீட்டுல நல்லது நடந்தா இவன் போக மாட்டான். இதெல்லாம் கிறிஸ்தவ குடும்பம். சர்ச்சில் வந்து ஒன்னா உட்கார்ந்து இருக்கிறாங்க. அங்க வர்ற பிரசங்கர் என்னத்தை பிரசங்கம் பண்றான்னு தெரியல. மிக கடினமான இருதயமாகிவிட்டது ஜனங்களுக்கு. அந்த ஊர்ல வளர்ற பிள்ளை எப்படி வளரும்? இன்னைக்கு ஏன் இந்த சமுதாயம் பெரியவர்களை மதிக்க தெரியவில்லை என்று சொல்லலாம். ஏன் மதிக்க தெரியவில்லை என்றால், அது மதிக்கக்கூடிய அளவுக்கு பெரியவர்கள் அதற்கு ரோல் மாடலா இல்லை. உன்னை மதிக்கிறதுக்கு உங்ககிட்ட ஏதாவது ஒரு பெரிய காரியம் இருந்தா தானே பிள்ளை மதிக்க முடியும். இரண்டாவதாக, அந்த பிள்ளைகளுக்கு அப்படி ஒரு கேரக்டர் உண்டு என்பதை நாம் சின்ன வயதிலேயே கற்றுக் கொடுக்கவில்லை. சின்ன வயதுல வீடுகளுக்கு உறவினர்கள் வருவார்களே, ஆனால் மாமா வந்திருக்காரு, சித்தப்பா வந்திருக்காரு, ஓடிவா வந்து விஷ் பண்ணுன்னு சொல்லுவாங்க. இப்ப பிள்ளைகள் வீட்டு ரூம் விட்டு வெளியே வர சொல்ல, மாமா வந்து நீ பார்த்து பேசி அனுப்பு, என்ன ஏன் டிஸ்டர்ப் பண்றான்னு சொல்லி அது செல்போனை நோண்டிக்கிட்டு இருக்கு, அது லேப்டாப்பை நோண்டிக்கிட்டு இருக்குது. அது முகம் தெரியாத தனக்கு எதிர் பார்வினையாரிடம் விளையாடி கொண்டிருக்குது. என்ன கொடுமை! எந்த அளவுக்கு சமுதாயம் கெட்டதற்கு கிறிஸ்தவ குடும்பங்களும் கிறிஸ்தவ திருச்சபைகளும் தங்களுக்குரிய பணியை வேதத்தின் அடிப்படையிலே சரியாக நிறைவேற்றவில்லை. நீங்கள் உபாகமம் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை பாருங்கள். உபாகமம் 1:36. எப்புனேயின் குமாரனாகிய காலேப் மாத்திரம் அதை காண்பான். அவன் கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினபடியால் நான் அவன் விதித்து வந்த தேசத்தை அவனுக்கும் அவன் பிள்ளைகளுக்கும் கொடுப்பேன். அப்போ ஒரு தகப்பன் வந்து கர்த்தருடைய வார்த்தையை அவன் உண்மையாக கேட்கும் பொழுது கர்த்தர் அவன் சந்ததிக்கு அந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். இதுதான் யோசுவா 14ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல பார்க்கிறோம். அவன் கால் விதித்த தேசம் அவனுக்கும் அவன் பிள்ளைகளுக்கும் என்னென்னைக்கும் சுதந்திரமாக இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, நீங்கள் மாறுங்கள். நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு முன்மாதிரியாக மாறுங்கள். நீ கிறிஸ்துவனுடைய பரிசுத்தவானாக பரிசுத்தவாதியாக இருப்பாயே, ஆனால் உன் பிள்ளை அதை பின்பற்றுவது அதற்கு எளிதாக இருக்கும். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, எஸ்ரா 8ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை பாருங்கள். எஸ்ரா 8:21. அப்பொழுது நாங்கள் எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை தாழ்த்துகிறதற்கும் எங்களுக்காகவும் எங்கள் பிள்ளைகளுக்காகவும் நான் அங்கே அந்த அகாபா நதியண்டையிலே உபவாசத்தை கூறினேன். அந்த தேசத்தை மீண்டுமாக அவர்கள் வந்த பிறகு அவர்கள் பிள்ளைகளுக்காக ஒரு உபவாசம். அங்க நிறைய காரியங்கள் கொடுக்கிறார். ஏன் உபவாசம் என்பதற்கு நிறைய காரியங்களை சொல்றாரு. மிக முக்கியமான ஒரு காரியம் எங்கள் பிள்ளைகளுக்காக. அன்றைக்கு அந்த ஜனங்களுடைய இருதயத்துல பிள்ளைகளை குறித்த ஒரு சிந்தனை ஓடிக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு பிள்ளைகள்னாலே நீங்க படிக்கிற எந்திரம்னு நினைக்கிறீங்க. எல்கேஜில இருந்து +2 வரைக்கும் அந்த பிள்ளை கிட்ட நீ ஒரு புக்கை தான் திணிச்சுக்கிட்டே இருக்கிற. பிள்ளை வீட்டுல இருக்கக்கூடாது. பிள்ளை காலையில எழும்புனாச்சுன்னா அது சின்ன வயதிலேயே அதுக்கு டான்ஸ் கிளாஸுக்கு போ, கராத்தே கிளாஸுக்கு போ, அந்த கிளாஸ் இந்த கிளாஸ், இன்ஸ்ட்ருமெண்ட் கிளாஸ், மியூசிக் கிளாஸ், பாட்டு கிளாஸ், அந்த கிளாஸ். உன் வீட்டுல உன் பிள்ளை இருக்கக்கூடாது. வீட்டுல இருக்க பிள்ளை வெளியே போயிடணும். நீங்க புருஷனை பொண்டாட்டி சண்டை போட்டுக்கிட்டே இருக்கணும். எப்படி நீ நினைக்கிற ஒரு ஒழுக்கமுள்ள பிள்ளை வரும்? வீட்டுல 2 கம்ப்யூட்டர் இருந்துச்சுன்னா அதோட 3வது கம்ப்யூட்டரும் உன் பிள்ளை இருக்கும். அவ்வளவுதான்.
எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, நீங்கள் யோவேல் 1 அதிகாரம் 3 வசனத்தை பாருங்கள். யோவேல் 1:3. இதன் செய்தியை உங்கள் பிள்ளைகளுக்கு தெரிவியுங்கள். ஒரு பெரிய எச்சரிப்பு செய்தியை சொல்கிறார் அங்கே அந்த தீர்க்கதரிசி. இதன் செய்தியை உங்கள் பிள்ளைகளுக்கு தெரிவியுங்கள். இதை உங்கள் பிள்ளைகள் தங்கள் பிள்ளைகளுக்கும் அவர்கள் தங்கள் பிள்ளைகளுக்கும் சந்ததியாருக்கும் தெரிவிக்க கடவீர்கள். எத்தனை ஜெனரேஷன் தெரியுமா? முதல்ல உன் பிள்ளை கிட்ட சொல்லு, அவன் பிள்ளை கிட்ட சொல்லட்டும், அவன் பிள்ளை கிட்ட சொல்லட்டும், அது அவங்க சந்ததிக்கும் அந்த செய்தி தெரியட்டும். எந்த அளவுக்கு கர்த்தருடைய எச்சரிப்பு ஒரு ஜனத்தினுடைய சந்ததி வரைக்கும் அது போய் சேர வேண்டும் என்பதிலே கர்த்தர் மிக எச்சரிப்போடு செயல்படுகிறார். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, கர்த்தர் நமக்கு கொடுத்துக்கிற வேத புத்தகம் எவ்வளவு பெரிய சொத்து. உங்கள் பிள்ளைகளுக்கு வேத புத்தகத்தை நீங்கள் எப்படி கொடுத்திருக்கிறீர்கள்? நீங்கள் சாமுவேலுடைய வாழ்க்கையில பாருங்க, குட்டி சாமுவேல் 1 சாமுவேல் 1 அதிகாரம் 28 வசனத்தை பாருங்கள். ஆகையால் அவன் கர்த்தருக்கு என்று கேட்கப்பட்டபடியினால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் அவனை கர்த்தருக்கே ஒப்பு கொடுக்கிறேன் என்றாள். அன்னாள் சொல்றான். சொல்லி அவனை கர்த்தர் இடத்துல கொடுத்து விட்டு போன பிறகு அவன், நீங்கள் 2 அதிகாரம் 26 வசனத்தை பாருங்கள். அவன் கர்த்தருக்கும் மனுஷனுக்கும் பிரியமாக நடந்து கொண்டான். சின்ன வயதுல பாருங்க அவன்கிட்ட எவ்வளவு ஒரு யோக்கியம் இருக்குது. அவன் கர்த்தருக்கும் மனுஷருக்கும் பிரியமாக நடந்து கொண்டான். ஒரு முறை கர்த்தர் அவனோடு நேரடியாக பேச வருகிறார். எதை பேச போறாரு? அவ்வளவு பெரிய ஆலயம், சீலோவில் உள்ள ஆலயம். அந்த ஆலயத்தினுடைய ஆசாரியனாகிய ஏலியனுடைய பிள்ளைகள் அங்கே வருகிற ஜனங்களுக்கு மிக கெடுதலாக இருக்கிறார்கள். அந்த ஜனங்கள் அவங்க ஒரு மனுஷனா கூட மதிக்காம அந்த பலிகளை அவர்கள் அசட்டை செய்து தங்களுக்கு என்று எடுத்துக்கொண்டு ஒரு இன்னைக்கு லாங்குவேஜ் சொல்ல போனா இன்னைக்கு திருச்சபைகளில கொள்ள அடிச்சு எலெக்ஷன்ல சண்டை போட்டு அதை போலீஸ் கேஸ் வரைக்கும் கொண்டு போகிற ஒரு திருச்சபைக்காரன் எப்படி இருக்கானோ அதே போல அன்னைக்கு இருந்திருக்கிறாங்க. கர்த்தர் அந்த எச்சரிப்பின் செய்தியை சொல்லுவதற்கு ஒரு சிறுவனை, ஒரு சண்டே ஸ்கூல் ஸ்டூடெண்ட் தான் அவர் செலக்ட் பண்ணார். அவனை கூப்பிட்டு கர்த்தர் சொல்றாரு. அவன் முதல் முறை கூப்பிடுறாரு, யார் கூப்பிடுறான்னு அவனுக்கு தெரியல. 2ஆம் முறை கூப்பிடுறாரு, யார் கூப்பிடுறான்னு தெரியல. அவன் ஓடி போய் ஏலிகிட்ட கேட்கிறான். ஏலி சொல்றாரு, இவன் கர்த்தர் தான் இவனை கூப்பிடுறாருங்கிறத அவர் புரிந்து கொண்டு, கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன்னு சொல்லு அப்படிங்கிறாரு. 3ஆவது முறை அவனுக்கு தெரியல. 4ஆவது முறை நடந்தது பாருங்க. 1 சாமுவேல் 3 அதிகாரம் 10 வசனத்திலே, அப்பொழுது கர்த்தர் வந்து நின்று, அந்த வசனத்தை பாருங்க, கர்த்தர் வந்து, அது வரைக்கும் அவருடைய சத்தம் தான் கேட்டது. இப்ப கர்த்தர் அவன் பக்கத்துல வந்து நிற்கிறார். வந்து நின்று சாமுவேலே சாமுவேலே. எவ்வளவு வேதனைக்குரிய விஷயம் தெரியுமா? அந்த இஸ்ரவேல் தேசத்துல ஒரு பெரிய எச்சரிப்பின் செய்தியை கேட்டு அந்த ஜனங்களுக்கு சொல்வதற்கு ஒரு குட்டி சாமுவேல் என்ற பரிசுத்தவான் தான் கர்த்தருக்கு கிடைத்தார். இன்னைக்கு சபைகளுக்குள்ள பாவம் மிகுந்து காணப்படும் பொழுது நான் நினைக்கிற சில சண்டே ஸ்கூல் பிள்ளைகள், ஒழுக்கமான பிள்ளைகளை கர்த்தர் தேடுகிறார். இந்த சபையை எச்சரித்து பேசுவதற்கு என் குட்டி பிள்ளைகள் கிடைக்க மாட்டார்களா என்று தேடுகிறார். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, பாவத்திலே பழகிவிட்டு அதையே பரிசுத்தம் என்று சபை கட்டு கட்டாதீர்கள். சபைன்னு சொல்லி இதெல்லாம் எங்க சபை வழக்கம். சபை வழக்கம் உன்னுடைய கல்லறையோடு முடிந்து போகும். ஆனால் வேதத்தின் வழக்கம் உன்னை பரலோகத்துக்கு அழைத்து. எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, எங்க தானியேலு, சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ எல்லாம் இளைஞர்கள். அவங்க பாபிலோன் தேசத்துக்கு அடிமைகளாக கொண்டு செல்லப்பட்ட பொழுது அவங்களுடைய தனித்தன்மையை விட்டுக் கொடுக்கலையே. இன்னைக்கு பாசையில சொல்ல போனா அவங்களாம் ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள். அந்த தேசத்தில் மிக அருமையாக வசனம் சொல்கிறது, அந்த தேசத்தின் உணவினாலே தங்களை தீட்டுப்படுத்த அவர்கள் அனுமதிக்கவில்லை. ஆகையினால்தான் அத்தனை ஆயிரம் வாலிபர்களிலே அவர்கள் 4 பேரையும் கர்த்தர் தனித்துவமாக காண்பித்தார். அவர்கள் கர்த்தரை மகிமைப்படுத்தினார்கள். கர்த்தர் அவர்களை உலகம் முழுவதும் இத்தனை ஆயிரம் ஆண்டுகளாக மகிமைப்படுத்தி இருக்கிறார். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, நீங்கள் கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். உங்கள் பிள்ளைகள் சந்ததி சந்ததியாக கர்த்தரால் மகிமைப்படுவார். 2வதாக பாருங்கள், பிள்ளைகளின் பரிசுத்தத்திற்கு இடையூறாக இராதீங்கள். சர்ச்சுக்குள்ள சண்டை போடாத. பரிசுத்தத்துக்கு அடுத்த காரியத்தை சர்ச்சுக்குள்ள யாராவது ஒரு நபர் சொல்வாரே ஆனால், அது வேதத்தின்படி சரியாக இருக்குமே ஆனால் அதை ஏற்றுக்கொள்வதற்கு உனக்கு என்ன கெடுதல் வந்தது? என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, மத்தேயு 18 அதிகாரம் 6, 7 வசனத்தை பாருங்கள்.
என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிற இந்த சிறியரில் ஒருவனுக்கு இடர்கள் உண்டாக்குகிறவன் எவனோ, என்னிடத்தில் விசுவாசமா இருக்க சின்ன பிள்ளைகளுடைய இருதயம் ஒரு பரிசுத்தமான இருதயம், அதுல கள்ளங்கப்படு கிடையாது. அவனுக்கு இடல் உண்டாக்குறவன் எவனோ அவனுடைய கழுத்துற இயந்திரக்கல்லை கட்டி சமுத்திரத்தின் அவன் அதுக்கு பிறகு எழும்பக்கூடாதியா, அவனை சமுத்திரத்தின் ஆழத்திலே போடுகிறது நலமாயிருக்கும். இடர்கள் இனி நிமித்தம் உலகத்துக்கு ஐயோ, ஆனால் எந்த மனுஷனால் இடர்கள் வருகிறதோ அவனுக்கு ஐயோ. எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, சர்ச்சுக்குள்ள வரும் பொழுது சத்தியத்தை கேளுங்க. உங்களுக்கு பிடிக்காத காரியங்கள் அங்க நடக்குமே, ஆனால் அந்த நபரை தனியாக சந்தித்து அமைதியாக பேசி அதை 4வது 3வது நபருக்கு தெரியாத அளவுக்கு பேசிவிட்டு கடந்து சென்று விடுங்கள். உங்களுடைய கேரக்டர், உங்களுடைய குணங்கள், உங்கள் அருகில் அமர்ந்திருக்கிற உங்கள் குழந்தைக்கோ அந்த திருச்சபைக்கு வருகிற வேறு பரிசுத்த குழந்தைகளுக்கோ இடையூறாக இருந்து விடக்கூடாது. அது உங்களுக்கு ஆபத்து. நீங்க நினைக்கிறீங்க நான் பாவத்துக்கும் அனுப்பி கேட்டேன்னு சொல்லி, இல்ல. உன்னால கெட்டு போன அந்த குட்டி குழந்தைகளுடைய இதயத்தை யார் சரி செய்வது? நீ போய் அந்த பிள்ளைகிட்ட மன்னிப்பு கேட்க முடியுமா? ஐயோ நான் இன்னைக்கு நடந்ததுனால இந்த குட்டி குழந்தையுடைய இருதயம் பாதிக்கப்பட்டு போச்சுங்கிறது அதுகிட்ட நீ மன்னிப்பு கேட்க முடியுமா? எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, திருச்சபைகளிலே ஒரு பெரிய வளரும் சமுதாயம் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறது. பரிசுத்தவான்களாக உருவாக வேண்டியவர்களை, தேவனுடைய பிள்ளைகளாக உருவாக வேண்டியவர்களை நீங்கள் உங்களுடைய நடவடிக்கைகளினாலே சாத்தானுடைய பிள்ளைகளாக உருவாகுவதற்கு தூண்டுகிறீர்கள். 3வதாக பாருங்கள், சொந்த பிள்ளையை வளர்க்க தெரியாதவர்கள் கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய முடியாது. அப்பாவுக்கு தரிசனம் இருக்கும், அவர் ஒரு ட்ரஸ்ட் ஆரம்பிக்கிறாரு, மகனுக்கு தரிசனமே கிடையாது. ஆனா பத்திரிகைகள் எழுதிடுவாங்க, அவன் வாரி பையனா இருக்கும்போது சண்டை போட்டான், இப்ப அவன் கெட்டு சிறங்க, இப்ப மனம் திருப்பிட்டாங்க. பட் அது சமுதாயத்துக்கு தேவையில்லையே. தரிசனம் அப்பாவுக்கு கொடுத்த தரிசனம் தான். நீங்க வேதத்துல பார்த்தீர்கள் என்றால் சாமுவேலுடைய பிள்ளைகள், நான் பார்த்தோமே அந்த தீர்க்கதரிசி சாமுவேலுடைய பிள்ளைகள், அவர்களை நியாயம் விசாரிக்க முடியாத சாமுவேல் வைத்திருக்கிறார். ஆனால் அவர்கள் பரிதானம் வாங்குகிறார்கள், லஞ்சம் வாங்குகிறார்கள். சாமுவேலுடைய பிள்ளைகள் நல்லா இல்ல. ஏரி நல்ல யோக்கியமானவர், ஒரு நல்ல ஆசாரியர், அவருடைய பிள்ளைகள் நல்லா இல்ல. ஆகையினால்தான் புதிய ஏற்பாட்டிலே வரும் பொழுது அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு எழுதின நிருபம், தீத்துக்கு எழுதின நிருபங்களிலே கண்காணியானவன் எப்படி இருக்கணும், உதவி கண்காணி எப்படி இருக்கணும், மூப்பன் எப்படி இருக்கணும் அவர் எழுதுறாரு. தன் சொந்த பிள்ளைகளை வளர்க்க தெரியாதவர்கள் ஒரு திருச்சபையிலே எப்படி ஊழியம் செய்ய முடியும்? ஆனா அதுக்கு அன்னைக்கு ஒரு ஊழியக்காரர் சொல்றாரு, அது சரியில்லை பிரதர் அப்படிங்கிற. எங்களுக்கு வீட்டுல போராட்டம் உண்டு. என்னையா போராட்டம் உனக்கு? என்ன போராட்டம்? நீ முதல்ல வீட்டுல முழங்கால் போடு. நீங்கள் இயேசு கிறிஸ்து அவர் அந்த சிலுவை பாடுகள் அவர் கடந்து செல்லும்போது எருசலேம் ஜனங்கள் அவரை பார்த்து கதறுகிறாங்க. அப்ப இயேசு என்ன சொன்னாரு? நீங்கள் எனக்காக அழாதீர்கள், உங்களுக்காக உங்கள் பிள்ளைகளுக்காக அழுங்கள். எதனால் உங்க பிள்ளைகளுக்காக நீங்கள் அழுவீர்கள்? எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, ஊழியக்காரர்கள், நீங்கள் 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலே பாருங்கள், தன் சொந்த குடும்பத்தை நன்றாய் நடத்துகிறவனும் தன் பிள்ளைகளை சகல நல்லொழுக்கம் உள்ளவர்களாக கீழ்ப்படிய பண்ணுகிறவனுமா இருக்கணும். கண்காணி எப்படி இருக்கணும்னா, சொந்த குடும்பத்தை நல்லா நடத்தணும், பிள்ளைகள் சகல நல்லொழுக்கத்திலும் வளர்ந்து அவர்கள் கீழ்ப்படுகிறவர்களா இருக்கணும். அப்படிப்பட்டவர்கள் தான் அந்த சபைக்குள்ள ஒரு தலைவராக, ஒரு மூப்பராக, ஒரு மேய்ப்பனாக வரும்பொழுது தன்னுடைய பிள்ளை எப்படி வளர்த்தார்களோ அந்த மற்ற பிள்ளைகள் மீது அந்த கரிசனையோடு அதே குவாலிட்டியோடு வளர்க்கிற ஒரு ஞானம் அவர்களுக்கு இருக்கும். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளை, இன்னும் தீத்து 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை பாருங்க. துன்மார்க்கர் என்றும் அடங்காதவர்கள் என்றும் பெயர் எடுக்காத விசுவாசமுள்ள பிள்ளைகளை உடையவன் தான் மூப்பனா இருக்கணும். அவன் வீட்டுல துன்மார்க்கன்னு பெயர் எடுக்கிற குழந்தை இருக்கக்கூடாது, அடங்காதவன் என்று பெயர் எடுக்கிற குழந்தை இருக்கக்கூடாது. நல்லொழுக்கம் உள்ள, விசுவாசம் உள்ள, நல்லொழுக்கம் உள்ள பிள்ளை தான் இந்த வீட்டுல இருக்கணும். என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, இன்னைக்கு நிறைய பேர் போதை படிக்கிறாங்க,
நான் அப்படி படிக்கிற ஒரு சிலர்கிட்ட கேட்கும் பொழுது அவங்களுக்கு வேற வேலை வாய்ப்பு, ஆகையினால அவங்க பைபிள் காலேஜ் போறாங்க. இது பெந்தேகோஸ்தே திருச்சபைகளிலும் நடக்கிறது, பாரம்பரிய திருச்சபைகளிலும் நடக்கிறது. சம்பளம் அல்ல, அது இந்த உலகத்திலே மிக உயர்ந்த பணி, மிக மிக உயர்ந்த பணி. ஒரு கர்த்தருடைய தூதனாக, காட்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ், ஒரு திருச்சபையின் மேய்ப்பன் என்று அந்த திருச்சபையின் முன்னாலே நிற்பது கர்த்தர் கொடுத்த மிக உயர்ந்த பணி. அந்த பணியை செய்வதற்கு தான் கர்த்தர் மோசேயை தேடி வந்தார். என்னுடைய இஸ்ரவேல் ஜனங்களை நீ வழி நடத்தி செல்லணும், அவங்க ஒரு பெரிய இருளுக்குள்ள இருக்கிறாங்க, அவங்க மீட்டு கொண்டு வரணும், எனக்கு ஒரு ஆள் தேவை, நீ வேணும்னு சொல்லி கர்த்தர் நேரடியாக தேடி வந்தார். இந்த மேய்ப்பனுடைய ஊழியத்திற்கு தாயின் கற்பத்தில் இருக்கும்போது கர்த்தர் உங்களை பிரித்து எடுத்திருக்கிறார். இந்த ஊழியத்தை யாரும் அற்பமா எண்ணாது. ஒருவேளை இந்த நாட்கள்ல சில மேய்ப்பர்களுடைய குவாலிட்டி, இன்னைக்கு சபைகள்ல சரியாக மேய்ப்பர்களை மதிப்பதில்லை சில சபைகள். ஆனால் ஆதி நாட்களிலே மேய்ப்பர்கள் போதர்களை பார்க்கும் பொழுது கிராமங்கள்ல இருக்கிற புறவினத்தார், புற மதத்தவர்கள், கிராமத்துல நான் கண்ணால பார்த்தது, அவங்க சைக்கிள்ல வருவாங்க, இல்லைன்னா பஸ்ல இறங்கி வருவாங்க. இந்த போதர்கள் சர்ச்சில் சர்வீஸ் நடத்துறதுக்காக பக்கத்து கிராமங்கள்ல வருவார். அந்த டீ கடைகள்ல உட்கார்ந்து இருக்கவங்க எழுப்பி நிற்பாங்க. அவங்களுக்கு ஒரு சம்பந்தம் கிடையாது, அவங்க வேற ரிலீஜியன். ஆனால் அந்த அவங்களை பார்த்தால் அவர்கள் தெய்வத்தை பார்த்தது போல எழுதி இருக்கிற வழக்கம் வருது. சில மேய்ப்பர்களும் அந்த தனித்துவத்தை கெடுத்துக் கொண்டார்கள் என்று நான் நினைக்கிறேன். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, நல்ல குழந்தைகளை உருவாக்கும்படியாக கர்த்தர் உங்களுக்கு குழந்தைகளை கொடுத்திருக்கிறார். பாருங்க, தீமோத்தேயுக்கு அப்போஸ்தலன் பவுல் நிருபம் எழுதுறாரு. அவர் என்ன எழுதுகிறார் பாருங்கள், 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே, அந்த விசுவாசம் முந்தி உன் பாட்டியாகிய லேவிசாளுக்குள்ளும் உன் தாயாகிய ஐனிக்கையாளுக்குள்ளும் நிலைத்திருந்தது, அது உனக்குள்ளும் நிலைத்திருக்கிறது என்று நிச்சயித்திருக்கிறேன். உன் பாட்டி கிட்ட இருந்து அந்த விசுவாசம் உன் அம்மா கிட்ட இருந்தது, உன்னுடைய தாயாரிடம் இருந்து அந்த விசுவாசம் உன்னிடம் வந்திருக்கிறது. அந்த குடும்பம் நல்ல குடும்பம், அதனால ஒழுக்கமா பிள்ளைகளை வளர்த்து கொடுத்ததுக்காக நமக்கு ஒரு பரிசுத்தவானாகிய தீமோத்தேயு கிடைத்தார். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒரு சின்ன கூட்டமே, கர்த்தர் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். உங்களுக்கு குழந்தைகள் இருக்கலாம், பேர குழந்தைகள் இருக்கலாம், அல்லது நீங்கள் ஒரு ஸ்கூல்ல டீச்சரா இருக்கலாம், அல்லது நீங்க ஒரு சண்டே ஸ்கூல் டீச்சரா இருக்கலாம். உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் உத்தரவாதி. கண்டிப்பாக வருகையின் நாளிலே கர்த்தர் உங்களிடத்திலே கணக்கு கேட்பார். நாம் நமக்கு கொடுத்திருக்கிற பிள்ளைகளை எவ்விதமாக கர்த்தருக்கு வளர்த்திருக்கிறோம். நீதிமொழிகளில் சில வசனங்களை வாசித்து நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன். நீதிமொழிகள் 23:13. இன்னைக்கு பிள்ளைகள் எல்லாம் தண்டிக்க கூடாது அப்படிங்கிறது சட்டம் வெளிநாட்டுல இருந்து இப்ப இந்தியாவுக்கு வந்துட்டு. ஸ்கூல்ல பிள்ளைகளை அடிக்கக்கூடாது, பெற்றோரும் அடிக்கக்கூடாது, சட்டம் அதுதான். ஆனால் நீங்கள் தண்டிக்கணும். அது எப்படி தண்டிப்பீர்களோ எனக்கு தெரியாது, வசனம் அதைத்தான் சொல்கிறது. நீதிமொழிகள் 23:13, பிள்ளையை தண்டியாமல் விடாதே, அவனை பிறம்பினால் அடித்தால் அவன் சாக மாட்டான். நீதிமொழிகள் 22:15, பிள்ளையின் நெஞ்சில் மதியீனம் ஒட்டி இருக்கும், அதை தண்டனையின் பிறம்பு அவனை விட்டு அகற்றும். ஸ்கூல்ல போறான், பக்கத்துல இருக்க பையன், அவங்க வீடு இல்லையா, அவனுக்கு ஒரு நல்ல பெற்றோர் இல்லை, அவனுக்கு சினிமா பார்க்கிற வழக்கம் இருக்கலாம், அல்லது அவங்க வீட்டுல போய் அப்பாவும் அம்மா ஒன்னா உட்காந்து குடிக்கிற குடும்பமா இருக்கலாம். அந்த பையன் அந்த ஒழுக்கமின்மையை தன்னுடைய உங்க பிள்ளை கிட்ட பேசுவான். அந்த பிள்ளையிடமிருந்து கற்றுக்கொண்ட அந்த காரியமாகிய கரையை அந்த பிள்ளையிடம் பெற்றுக்கொண்டு வந்த அந்த இருதய கரையை போக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. அதுதான் பிள்ளையின் இருதயத்தில் மதியினம் ஒட்டி இருக்கும், அதை நீக்க வேண்டுமே. நீதிமொழிகள் 22:6 பாருங்கள், பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து, அவன் முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான். நீங்க சின்ன வயதுல நீங்க கற்றுக் கொடுக்கிற காரியம்தான். அவன் நம்முடைய சபையினுடைய மூப்பனாக உயர்ந்து நிற்கிற காலத்திலே என்னுடைய தாயும் தகப்பனையும் எனக்கு இதை கற்றுக் கொடுத்தார்கள் என்று சொல்லி அவன் ஒரு சாட்சியாக சொல்லுவான். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளை, நீதிமொழிகள் 29:15 பாருங்கள், பிறம்பும் கடிந்து கொள்ளுதலும் ஞானத்தை கொடுக்கும், தன் இஷ்டத்திற்கு விடப்பட்ட பிள்ளையோ தன் தாய்க்கு வெட்கத்தை உண்டு பண்ணுவான். தகப்பன் அந்த கல் இருதயம் கண்டுக்காம போயிடுவான், ஆனா தாய் வெட்கப்பட்டு அலையும். பையன் குடிகாரனா ரோட்ல சண்டை போட்டுட்டு இருக்கான்,
பையன் பிக் பாக்கெட் அடிச்சுட்டான். இந்த காரியங்களை கேட்கும் பொழுது ஒரு தாய் தாங்க கண்ணீர் விடுவார். கருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, நீதிமொழிகள் 31:28 பாருங்கள். நீதிமொழி 31:28, அவள் பிள்ளைகள் எழும்பி அவளை பாக்கியவது என்பார்கள். இதுதான் ஒரு பரிசுத்தமான குடும்பம். தாயும் பரிசுத்தவாட்டி, பிள்ளைகளும் பரிசுத்தவான்கள். அந்த பிள்ளைகளை எழுப்பி சொல்றாங்க, அவளை பாக்கியவதி என்கிறார்கள் தாயை பார்த்து. நம்முடைய குடும்பத்துல அப்படி இருக்குதா? எனக்கு அருமையான சகோதரியே, உன் குடும்பத்திற்கு நீதான் முதலாவதாக கண்ணீர் வடிக்கும். தகப்பன்மாருடைய இருதயம் கொஞ்சம் கல்லுதான். தாய்மார் அதிகமாக ஜெபிக்கணும். தகப்பன்மார் அந்த கிருபைக்குள்ள கொண்டு வரணும். நீங்கள் 2 பேரும் சேர்ந்து உங்கள் பிள்ளைகளை நீங்கள் வளர்ப்பீர்களே ஆனால் ஒன்றை நீங்கள் மறந்து போகாதீர்கள், ஒரு ஆத்துமாவை நீங்கள் பரலோகத்துக்கு நேராக வழி நடத்துகிறீர்கள். உங்கள் பிள்ளை பரிசுத்தவானாக பின் நாட்களிலே அநேக ஆத்துமாக்களை உங்கள் குடும்பத்தின் சார்பில் பரலோகத்துக்கு கொண்டு வருகிற பரிசுத்தவானாக மாறுவான். என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, எபிரேயர் 12:8 பாருங்க. அந்த எபிரேய நிருப ஆக்கில் சொல்கிற வார்த்தையை பாருங்கள். எல்லோருக்கும் கிடைக்கும் சிக்ஷை உங்களுக்கு கிடையாது இருந்தால் நீங்கள் புத்திரராயிராமல் வேசி பிள்ளைகளாகி இருப்பீர்கள். கண்டிப்பாக தேவை. பிள்ளைகளுக்கு வீடுகளிலே வளர்கிற நாட்களிலே பிள்ளைகள் தவறு செய்யும் பொழுது அவர்களை கண்டித்துத்தான் ஆக வேண்டும். கண்டித்துத்தான் ஆக வேண்டும். அது எப்படி என்பதை நீங்கள் தீர்மானித்துக் கொள்ளுங்கள். அந்த பிள்ளை செய்கிற அந்த காரியத்தை அது தவறு என்பதை தெளிவாக புரிந்து கொள்ளும்படியாக நாம் தண்டிக்க வேண்டும். அப்படி நீங்கள் சரியாக வளர்ப்பீர்களே ஆனால் உங்களுக்கும் ஒரு மகன் கிடைப்பான், தேவனுக்கும் ஒரு மகன் கிடைப்பான். தேவன் சொல்வார், அது என்னுடைய பிள்ளை என்று சொல்வார். இல்லை என்றால் அது ஒரு வேசி பிள்ளை, அது சாத்தானுடைய பிள்ளை. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் கர்த்தர் கொடுத்த பிள்ளைகளை கர்த்தரின் நாமம் மகிமைப்படும்படியாக வளர்த்திடுங்கள். உங்கள் முதிர் வயதிலும் உங்கள் பிள்ளைகளை பார்த்து நீங்கள் சந்தோஷப்படுவீர்கள். உங்கள் பிள்ளைகள் சபைக்கு கிடைத்த மிகப்பெரிய சொத்து. இடைப்பட்ட காலங்களில் நடந்த தவறுகளினாலே இன்றைக்கு அநேகம் திருச்சபைகள் தமிழகத்தில் கோர்ட் கேஸ் என்று அலைந்து கொண்டிருக்கிறார்கள். சபைகளில் நிம்மதி இல்லை. பாரம்பரியத்தை பேசிய நம்முடைய திருச்சபைகளை நாம் நடுத்தெருவில் கொண்டு வந்து நிறுத்திவிட்டோம். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, உங்கள் சபைகளிலே இப்பொழுதே ஓய்வு நாட் பாடசாலை, வாலிபர் ஐக்கியத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்கள். தயவு கூர்ந்து ஓய்வு நாட் பாடசாலையிலே டான்ஸ் ஆடுவதற்கும் ஆராதனை என்ற பெயரிலே தேவையற்ற நடனங்கள் ஆடுவதற்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்து விடாதீர்கள். சின்ன வயதிலேயே பிள்ளைகளுக்கு பரிசுத்தத்துக்கு அடுத்த காரியங்கள், நல்ல வேத சம்பந்தமான கதைகள், மிஷினரிகளுடைய வாழ்க்கை வரலாறுகளை கற்றுக் கொடுங்கள். பிள்ளைகளை ஒழுக்கத்திலே வளருங்கள். அதே போல நீங்கள் வாலிபலக்கியம் மிக மிக முக்கியமானது. நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு அந்த வாலிபலக்கியத்தின் பொறுப்பாளர்கள், ரோல் மாடலாக இருங்கள். நீங்கள் செய்கிற ஊழியம் மிகப்பெரிய ஊழியம். நீங்கள் பரிசுத்த சந்ததியை உருவாக்குவீர்கள். சிறுவர்களை சீரழித்து விடாதீர்கள். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, சிறார்களை சீரழித்து விடாதீர்கள். கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த பிள்ளைகளை கர்த்தருடைய சித்தப்படி, கர்த்தருடைய நாம மகிமை கேட்டவாறு வளருங்கள். கர்த்தருடைய வருகை தாமதிக்குமே ஆனால் வருகிற நாட்கள் சபைகளிலே பரிசுத்தவான்களால் நிரம்பி இருக்கும். கர்த்தர் அப்படிப்பட்ட பெரிய ஆசீர்வாதத்தை நம் ஒவ்வொருவருக்கும் தந்தருள்வாராக. ஆமென். என் அன்பு தகப்பனே, இந்த நாளுக்காக நன்றி சுவாமி. நீர் எங்களோடு பேசிய வார்த்தைகளுக்காக நன்றி. நீர் எங்களுக்கு கொடுத்த குழந்தைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்கு பிறந்த குழந்தைகள், எங்களுடைய திருச்சபைகளிலே எங்கள் பொறுப்பிலே இருக்கிற குழந்தைகள், ஓய்வு நாட் பாடசாலை பொறுப்பிலே இருக்கிற குழந்தைகள், வாலிப ஐக்கியத்திலே இருக்கிற பிள்ளைகள், கோயர்ல இருக்கிற பிள்ளைகள், எந்த உரிவிலே நாங்கள் பிள்ளைகளுக்கு பொறுப்பாக இருந்தாலும் பயத்தோடும் நடுக்கத்தோடும் ஒரு பரிசுத்த சந்ததியை உருவாக்குகிறோம் என்ற எண்ணத்தோடு எங்களை நாங்களே ஒடுக்கி, ஆண்டவரே, கர்த்தர் கொடுத்த காரியத்தை கர்த்தருடைய சித்தப்படி செய்கிற கிருபையினால் நிரப்பும். இந்த ஊழியத்தை நாங்கள் அற்பமாக எண்ணி, எங்கள் முன்னால் இருக்கிற குழந்தைகளை நாங்கள் அற்பமாக எண்ணி எங்களுக்கு நாங்களே சாபத்தை வருவித்துக் கொள்ளாதபடி பாதுகாத்தோம். நாங்கள் ஒரு பரிசுத்த சந்ததியை உருவாக்குகிறோம் என்பதிலே நாங்கள் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க எங்களுக்கு உதவி செய்யும். உடைய கிருபையின் ஞானத்தினால் இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருவரையும் நிரப்பும் அப்பா. ஆண்டவரே, வரப்போகிற நாட்கள் மிக கொடிய நாட்கள். இந்த உலகம் மிகப்பெரிய பாவத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. எங்கள் கண்முன் காண்பது எல்லாம் உண்மை அல்ல. ஏஐ என்ற ஒரு போலியான ஒரு காரியத்தின் மூலம்
ஆண்டவரே இல்லாததை இருக்கிறது போல காட்டக்கூடிய சூழ்நிலை வந்து விட்டது. ஜனங்கள் ஏமாற துவங்கி விட்டார்கள். இந்த நாட்களிலே எங்கள் பிள்ளைகளும் நாங்களும் ஏமாந்து போகாதபடி கர்த்தருக்குள் தைரியமாக நிலைத்து நிற்கிற கிருபையைத்தான் உடைய கிருபை எங்கள் மீது ஊற்றப்படட்டும். எங்களையும் எங்கள் சந்ததியும் பாதுகாத்துக் கொள்ளும். இந்த நாளுக்காக மீண்டுமாக நன்றி செலுத்துகிறேன். TLC ஈரோடு திருச்சபைக்காக, அருமையான போதர் ஐயாவுக்காக, அம்மாவுக்காக, குடும்பத்துக்காக, மூப்பர்களுக்காக, விசுவாசிகளுக்காக நன்றி செலுத்துகிறேன். எல்லோரையும் அவருடைய குடும்பத்தையும் பரிசுத்தப்படுத்தும் ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக்கொள்கிறோம் பரமபிதாவே. ஆமென். ஐயா ஆசீர்வாதம், ஜெபமணி ஆசீர்வாதம். எடின்புர ஐயா ஐயா ஜெபமணி ஆசீர்வாதம். சரிங்க. சரி. நேசிக்கிற நல்ல பிதாவே, அருமையான அந்த மாலை நேரத்தில் அன்பின் ஆண்டவரே, மிக அவசியமான ஆண்டவரே, தேவையான எங்களுடைய பொறுப்பை ஆண்டவரே சரியாக உணர்த்துகின்ற ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தையை இந்த வல்ல சம்மட்டியை கொண்டு நீங்கள் வெளிப்படுத்தினதற்காக துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய கரம் ஆண்டவரே, உம்முடைய அடியானோடு கூட இருந்து, ஆம் ஆண்டவரே, உன் வாயை விரிவாய் திற, என் வார்த்தையால் நிரப்புவேன் என்று சொல்லி இன்றைக்கு இந்த ஆன்லைனில் பங்கு பெற்ற எல்லாருடைய குடும்பத்துக்கும், ஆம் ஆண்டவரே, இந்த குடும்பத்துக்கென்று இந்த வார்த்தைகளை நீங்கள் தந்தீங்க, அதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தற்செயலாக இந்த காணொலிக்குள் நான் நுழைந்தேன். ஆனால் தேவன் தம்முடைய அநாதி தீர்மானத்தின்படி அன்பின் ஆண்டவரே, ஒரு தகப்பனாக, ஒரு ஊழியக்காரனாக, அன்பின் ஆண்டவரே, என்னுடைய பொறுப்பு என்ன, என்னை நம்பி தந்த பொறுப்பை நான் எப்படி செய்ய வேண்டும், எங்கே நான் சுணக்கம் கண்டிருக்கிறேன் என்கின்ற என் வாழ்வில் இருக்கின்ற திருப்பணியில் இருக்கிற ஆண்டவரே, என்னுடைய ஓட்டைகள் எல்லாவற்றையும் வெளிச்சம் போட்டு காட்டினீர் சுவாமி. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். யாரெல்லாம் இந்த செய்தியை கேட்டு உணர்த்தப்பட்டிருக்கிறார்களோ, வெறும் உணர்த்தப்படுதலோடு அல்லாமல் இன்றைக்கே தவறுகளை ஆண்டவரே, என்னுடைய பொறுப்பின்மையை, என் தவறுகளை, என்னுடைய குற்றப்பழிகளை நான் உணர்கிறேன், நான் உணர்த்தப்பட்டிருக்கிறேன். என் பிள்ளைகள் சீர்கெட்டு போனதற்கு என் பங்களிப்பு உண்டு என்கிறதை உணர்ந்து, என்னுடைய பொறுப்பின்மையினால்தான் என் பிள்ளைகள் எப்படி ஆயிருக்கிறார்கள் என்பதை, என்னுடைய பொறுப்பை நான் உணர்ந்திருக்கிறேன், நான் எப்படி செய்ய வேண்டும் என்பதை உணர்ந்திருக்கிறேன் என்கிறதை உணர்த்தி வைத்ததற்காக நன்றி செலுத்துகின்றோம். ஒரு தலைமுறையிலிருந்து அடுத்தடுத்த தலைமுறைக்கு இந்த பரிசுத்தம் கடந்து செல்ல வேண்டும், தேவ திட்டம் கடந்து செல்ல வேண்டும் என்று சொல்லி, ஆமாண்டவரே, உம்முடைய வார்த்தையை நீங்கள் சொன்னதற்காக நன்றியோடு கூட உம்மை துதிக்கிறோம் ஐயா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் எதை செய்ய தவறுகிறோமோ அதெல்லாம் எங்கள் பிள்ளைக்கு செய்கின்ற மிகப்பெரிய துரோகம். நாங்கள் உமக்கு முன்பாக நிற்கும் பொழுது நாங்கள் கூனி குறுகி நிற்க வேண்டியது வரும் என்கிறதை எங்களுக்கு கற்றுத் தந்திருக்கிறேன் ஆண்டவரே. திருச்சபையின் மூப்பராக வருகிறவர்களும் இதிலே விதிவிலக்கல்ல என்கிறதை கற்றுக் கொடுத்திருக்கிறீர். திருச்சபையின் ஒவ்வொரு விசுவாச குடும்பமும் இதிலே விதிவிலக்கல்ல என்று சொல்லி, யாரும் தப்பித்து கொள்ள போக்கு சொல்ல இடமில்லை என்பதை எங்களுக்கு திட்டமாய் எங்களுக்கு வெளிப்படுத்தினீர். அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த செய்திக்காக உம்மை துதிக்கிறோம், தாசனுக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஒருவேளை கடினமாய் இருக்கிறது என்று சொல்லி இதை தள்ளிவிடாமல், இதுதான் என் வாழ்வை உருவாக்குகின்ற செதுக்கி எடுக்கின்ற ஆண்டவரே தேவனுடைய ஒளி என்கிறதை உணர்ந்து பிள்ளைகள் ஒப்புக் கொடுக்க உதவி செய்ய வேண்டும் என்று செபிக்கின்றோம். தாழ்த்தும் அன்பு கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு ராஜாவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். யாவும் சொல்லி சொல்லுவோம். பரமனில் பிதாவே, நாமம் பரிசுத்தப்படுவதாக, ராஜ்யம் வருவதாக, இஷ்டம் பரமண்டத்திலே செய்யப்படுவது போல பூமியிலே செய்யப்படுவதாக. அன்றல் உள்ள அப்பத்தை எங்களுக்கு இந்த தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னி, எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றைக்கும் உடையவர்களே, ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடு கூட இருந்து என்றும் பாதுகாத்து பராமரித்து நித்தியத்துக்கென்று நம்மையும் நம்முடைய குழந்தைகளையும் நம்முடைய சந்ததிகளையும் வழிநடத்தி காப்பாராக. ஆமென். ஆமென்.